கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்றைய அரசு அத தொடாம நம்ம இன்றைக்கு பல காரியங்கள பத்தி பேசவே முடியாது. ஏன்னா, ஆட்சி என்பது தொடர்ச்சியை ஒட்டியது. இங்க யார் வேணாலும் முதல்வராக இருக்கலாம். ஆனா, தமிழக அரசுங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒன்று. அது இல்லைங்க, அது அவங்க பண்ணாங்க, இது நாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. புதிய தலைமுறையில ஒரு கட்டுரை ஒண்ணு வந்திருக்கு. அரசு ஆளுநர் மோதல், முடங்கிய தமிழக உயர்கல்வித்துறை அப்படின்ட்டு. அப்ப இவங்க அரசு ஆளுநர் மோதல்னு இவங்க எத சொல்றாங்கன்னா, இது முந்தைய அரசும், முந்தைய ஆளுநரும் மோதியத சொல்றாங்க. அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாசிஸ், முன்னையும் போகாம, பின்னையும் போக முடியாம இருக்கிற இடத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதன் காரணமாக தமிழக உயர்கல்வித்துறைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அதை எப்படி சரிப்படுத்தலாங்கிறத பத்தி நான் என்னுடைய கருத்த கடைசியாக சொல்றேன். முக்கியமாக துணைவேந்தர் காலி பணியிடங்கள் நிரம்பாததால், இவங்க என்ன சொல்றாங்க, துணைவேந்தர், முதல்வர் காலி பணியிடங்கள். முதல்வர்கள கல்லூரிகளுக்கு நியமிக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா, துணைவேந்தர் நியமனத்தில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப முதல்வர் காலி பணியிடங்கள் நிரம்பலைன்னா, அதற்கு ஒரே காரணம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனை தானே தவிர, அதில ஆளுநர்லாம் நீங்க இழுத்துட்டு வர முடியாது. ஆனால் துணைவேந்தர் காலி பணியிடங்கள் தொடர்பாக அது நிரம்பல அப்படிங்கிறதுனால, பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற உண்மை இருக்கு. அது நியாயமானது. அது நிரம்பாததால் தமிழக உயர்கல்வி நிர்வாகமும், மாணவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக உள்ளது. ஆனா ஒரேடியா கத விட்டுர்றாங்க. மாணவர்களின் எதிர்காலம்லாம் ஒரு கேள்விக்குறியாகவும் இல்ல. வருஷா வருஷம் மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களும் பரீட்சைகளை எழுதி பாஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் உயர்கல்வித்துறை செய்ய வேண்டிய பல விஷயங்கள் செய்யப்படாமல் இருக்கின்றனங்கிறது உண்மை இருக்கு. எதிர்காலமெல்லாம் நாசமாகிற அளவுக்கு அவ்வளவு மோசம்லாம் கிடையாது. ஆனால் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நியாயமான விதத்தில் நம்ம ஒப்புக்கொள்வோம். என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 12 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை. 105 அரசு கல்லூரிகளில் முதல்வர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. 105 அரசு கல்லூரிகளில் முதல்வர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லைன்னா, அதுக்கும் ஆளுநருக்கும் சம்பந்தமே கிடையாது. துணைவேந்தர் நியமனத்தில தான் வேந்தர் என்னும் பெயர்ல ஆளுநருடைய இன்வால்வ்மென்ட் வர ஆரம்பிக்குது. முதல்வர் காலி பணியிடங்கள் சர்வசாதாரணமாக நிரப்பப்பட வேண்டியது. அது உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறையுடைய செயலர், அவர்கள் செயல்பட்டு கால் ஃபார் பண்ணாலே போதும். அது எளிதில் செய்யக்கூடிய ஒன்று. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துருவோம். பிரச்சனை என்னன்னா, ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது, உயர்கல்வித்துறை சம்பந்தமாக ஒரு சீரிஸ் ஆஃப் இஷ்யூஸ் வந்தது. முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, பல்கலைக்கழக மானியக் குழு. பல்கலைக்கழக மானியக் குழுவுடைய பிரதிநிதி ஒருவர் துணைவேந்தர் நியமனத்தில் இன்வால்வ் ஆகணும். துணைவேந்தரை நியமிப்பதற்காக ஒரு குழு ஒன்றை உருவாக்குவார்கள். அவர்கள் தான் ஆட்களை தேடுவார்கள். தேடுவார்கள்னா என்ன? ஒரு அப்ளிகேஷன் கேட்பார்கள். விண்ணப்ப படிவங்கள் வந்ததற்கு பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு நேர்காணல் நடக்கும். அதற்கு பிறகு ஒரு நார்ம்ஸ் அடிப்படையில ஒருவரை தேர்ந்தெடுக்கும். இப்ப ஆளுநர் என்ன சொல்றாரு? யுஜிசி பிரதிநிதியை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு. தமிழக அரசு, திமுக தலைமையிலான தமிழக அரசு முடியாது. அதுதான் நீதிமன்றத்துக்கு போனது. இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மோதல் போக்கை தொடர்ந்த திமுக என்ன பண்ணுச்சுன்னா, மேலும் மேலும் சட்ட திருத்தங்களை அவங்க சட்டமன்றத்தில கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. நீ இருந்தா தானேய்யா பிரச்சனையே! உன்னையே வேந்தர்ங்கிற இடத்துலருந்து தூக்கிர்றோம் அப்டின்ட்டு, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும், அரசு பல்கலைக்கழகத்துக்கும் முதல்வரே வேந்தராக இருப்பார் அப்படின்னு அவங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தத்தில யார் அத அக்செப்ட் பண்ணணும், கையெழுத்து போடணும்னு ஆளுநர். அவர் கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்துட்டு அவர் அத பிரசிடென்ட்க்கு அனுப்பிட்டார். இங்க பாருங்கம்மா, இது என்னுடைய கைக்குள்ள வரல. அதனால திரௌபதி முர்மு அவர்களே, நீங்க இத பார்த்து இத ஏற்றுக்கொள்ளணுமா, வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு. இதற்கு இடையில இன்னொரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, பல முடிவுகளில் கவர்னர், ஆளுநர் ஒரு முடிவெடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அசெம்பிளி அப்ரூவ் பண்ணி ஒரு மசோதாவை இவருக்கு அனுப்பி வைத்தால், இவர் சும்மா உட்கார்ந்திருக்கிறார் என்று ஒரு வழக்கு போனது. அந்த வழக்கை விசாரித்த அந்த அமர்வு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படியெல்லாம் ஆளுநர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க
சட்டத்திலேயே இல்லாத ஒன்றை புதிதாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். டீம்டு அசென்ட். இப்ப அசென்ட் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து ஆளுநர்ட்ட போகுது. ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஆளுநர் குறிப்பிட்ட காலத்துக்குள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும் அப்படின்னு மிக, மிக, மிக புதுமையான ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்தின் அமர்வு கொண்டு வந்தது. உடனே தமிழ்நாட்டுல வந்து பட்டாசு சரவெடி தான். "பாத்தியா நான் என்ன பண்ணிட்டேன் பாத்தியா?" அப்படின்ட்டு திமுக அரசு குதிச்சாங்க. ஆனால் உடனடியாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இத வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு கொண்டு போயிட்டார். அவங்க வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத பற்றி நாம வந்து ஒரு விரிவான காணொளி ஒண்ண பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அவர் வந்து ஒரு 1, 2, 3, 4ன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்முடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர். இது செய்யலாமா? இது செய்யலாமா? இப்படி செய்யலாமா? அரசியலமைப்பு சட்டம் ஆளுநரை கட்டுப்படுத்துகிறதா? அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்துகிறதா? குறிப்பிட்ட காலத்துக்குள் குடுத்தே ஆகணும்னு இருக்கா? டீம்டு அசென்ட் என்பது பாசிபிளா? அப்படின்னு அவங்க எல்லா கேள்வியும் கேட்டாங்க. அந்த அமர்வு முழுமையாக உட்கார்ந்தது. அது வந்து மேல்முறையீட்டு மனு கிடையாது. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவர்கள் அதை தெளிவாக பார்த்துவிட்டு, இந்த மாதிரி டீம்டு அசென்ட் கிசென்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்னு அந்த கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் தெளிவாக கொடுத்து விட்டார்கள். இதன் அடிப்படையில இந்த வழக்குகள் எல்லாம் பேசி முடிக்கப்படும் பொழுது, மாநில அரசு தன்னிஷ்டத்துக்கு பல காரியங்களை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு வரும். இது யுஜிசி பிரதிநிதி விவகாரத்தையே எடுத்துப்போமே. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னா, எது எடுத்தாலும் தமிழக அரசு வந்து எப்படி கவுச் பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழர் நலன், தமிழர் உரிமை, மாநில உரிமை அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து நீங்க நார்மலா என்ன சொல்லுவீங்க? அப்பா கல்வி அப்படின்னா, யுஜிசி வந்து எக்கச்சக்கமான பணம் குடுக்குது உயர்கல்விக்கு. அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்க யாரையாவது துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, எங்கால ஒருத்தர உட்கார வைங்க. இது எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்தும். தமிழகம் நாங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ருச்சு. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு. என்ன கேட்டாங்க? தேர்ந்தெடுக்க போற ஷார்ட் லிஸ்ட்ல அவரையும் ஒருத்தரா வச்சுக்கங்க. அவர் மட்டுமே வச்சுக்கங்கன்னுலாம் சொல்லவே இல்ல. இப்ப என்ன ஆகப் போகுது? கோர்ட் என்ன தீர்மானிக்குதுங்கிறத நீங்களே பார்க்க போறீங்க. இப்போ ஏன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு துணைவேந்தரையும் எத்தனை ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருந்தீர்கள்? அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. இதைப் பற்றி நாங்க வந்து பல தொலைக்காட்சிகளிலேயே நான் இதற்கான விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் கலந்து கொண்ட ஒரு விவாதத்தில் ஒரு முன்னாள் துணைவேந்தரும் இருந்தார். நான் வந்து இத பத்தி அந்த தொலைக்காட்சியில பேசும்பொழுது, தொலைக்காட்சி அந்த டிபேட்லயே இன்னும் ஒரு துணைவேந்தர் சொன்னது, அதாவது ஓய்வு பெற்ற துணைவேந்தர் ஒருவர், பாலகுருசாமி. அவர் சொன்ன தகவலை நான் கோட் பண்ணேன். அவர் சொல்றாரு, ஒரு முன்னாள் துணைவேந்தராக எத்தன பேர் வந்து காசுக்காக அந்த பதவி வந்து ஏலம் விடப்படுகிறது. அப்ப என்னுடைய அமர்வில் உட்கார்ந்திருந்த ஒரு முன்னாள் துணைவேந்தர் கொதிச்சு எழுந்துட்டாரு. அப்ப நான்லாம் பணம் குடுத்துட்டு தான் வந்திருக்கேங்கிறீங்களான்னு. நான் சொன்னேன், அது எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க பணம் குடுத்தீங்களா? அவங்க உங்கள்ட்ட கேட்டாங்களான்னு. அவர்ட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள் வேற. அத பத்தி நான் இப்ப பேச முடியாது. எல்லாமே பணத்துக்காக செய்வோமா? சிலது உறவுக்காகவும் செய்யலாம் இல்லையா? அதனால பண விவகாரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டின் ஓப்பன் சீக்ரெட். எத்தனை ரூபாய்க்கு விற்கப்பட்டிருந்தது அப்படின்ட்டு. அது ஒரு மாற்றம் அடைந்தது. அது அதிமுக உடைய இறுதி காலத்தில் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்த பொழுது உயர்கல்வித்துறை சில மாற்றங்களை ஏற்றுக்கொண்டது. அவங்க என்ன கிளியரா வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு ஆளுநர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு மாற்றி, அப்போ ஒரு பைசா இல்லாமல் நடந்தது இது. அதை திமுக அரசு வந்த உடனே, அது எப்படி இவங்கள்ட்ட அது எப்படி ஆளுநர் நம்ம வந்து அதற்கு பண்ண வேண்டிய ஒரு நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த நியாய தர்மத்தின் அடிப்படையில் எல்லா டிபார்ட்மென்ட்லேருந்தும் நம்ம சில காரியங்கள செய்றோம். அத எப்படி நம்ம உயர்கல்வித்துறையை சும்மா விட்டு வைக்கிறது? அப்படின்ட்டு கொண்டு வந்த பிரச்சனை தான் இது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு இதுல ஈகோலாம் கிடையாது. வெளிப்படைத்தன்மையோட நீங்க இப்பொழுது உயர்கல்வி அமைச்சராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். இங்க கொள்கை பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களையே எடுத்துக்கொள்வோம் காங்கிரஸ். அது கர்நாடகமாக இருக்கட்டும், தெலங்கானாவாக இருக்கட்டும், இப்பொழுது கேரளமாக இருக்கட்டும், அல்லது வடமாநிலங்கள் சிலவற்றை நம்ம கையில எடுத்துக்கொள்வோம். இமாச்சல் பிரதேசமாக இருக்கட்டும். அங்க என்ன நடக்கிறது? எப்படி அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டி, பொறாமை, சண்டை எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா,
அந்த நார்ம்ஸ் அப்படிங்கிறத அவங்க எப்படி ஒழுங்காக அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறத. அவர் வந்த உடனே உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஒரு போகிற போக்குல ஒரு வார்த்தைய சொன்னார். முதல்வர் தான் வந்து வேந்தராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அத பத்தி நாம வந்து பேசி முடிவெடுப்போம்னு. உடனே விடுதலை ஏயா உங்களுக்கு என்னையா வந்தது? விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ரவிக்குமார், முனைவர் ரவிக்குமார்லேருந்து எல்லாரும் அப்படியே ஆச்சூச்சுன்னு வந்து போராடி பெற்ற இடம். திமுக போராடி பெற்றது. இதை நீங்கள் அப்படியே விட்டுக் கொடுத்து விடுவீர்களா? இதுதான் காங்கிரஸின் கொள்கையா? அப்படின்லாம் போட்டு அவர போட்டு கடிச்சு துப்பிட்டாங்க. ஸோ நார்ம்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது? திருட்டை எப்படி குறைப்பது? நீங்க அதெல்லாம் வந்து பாருங்க. நீங்க லஞ்சத்தை எப்படி நிறுத்துவது? ஊழல் இல்லாமல் நடந்து கொள்வது எப்படி? இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. இது கடுமையான நிர்வாக சிக்கலில் தவித்து வருகிறது அப்படின்னு தான் வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஏன்? அப்படிங்கிறத பத்தி பேசல. ஏன் அப்படின்னா, முரட்டுத்தனமாக நீங்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் ஆளுநருடன் சண்டை போட்டீர்கள். அவர் என்ன கேட்டாரு? "உனக்கு 2 இடம், எனக்கு 2 இடம். அந்த காச நீ வச்சுக்கோ, இந்த காச நான் வச்சுக்கிறேன்னு" சொன்னாரா? உங்க காசுல பங்கு கேட்டாரா? ஊழல் நடக்கக்கூடாது என்று தான் சொன்னார். அத நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இங்க மாத்தினீங்க. அதுக்கப்புறம் சும்மா இந்த கதையெல்லாம் இவர் சொல்லுவாரு, அவர் சொல்லுவாரு. கேப்டன் இல்லாத கப்பல் போன்றது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாதது. இப்ப கூட அத பண்ணலாமே! நீங்க என்ன பண்ணணும்? இப்பொழுதைய பொறுப்பாளுநர்ட்ட போயி, ஐயா நான் வந்து ஒரு யுஜிசி பிரதிநிதிய வச்சுக்கிறேன். இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. கமிட்டிய ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்னா, 3 மாதங்களில் அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தரை நியமித்து விடலாம். இது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ரைட்? இதுக்கு வந்து ஏன் வந்து அப்புறம் அடுத்தது வந்து நிரந்தர முதல்வர் பணியிடங்கள். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கும் இந்த துணைவேந்தர் நியமனத்துக்கோ, அல்லது ஆளுநருக்கோ இந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு கல்லூரியில முதல்வர் பணியிடத்தை நிரப்புவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம். அதுக்கு வந்து பாருங்க, அதுக்கு என்ன விஷயம்ன்ட்டு, அது கட்டுரைக்குள்ள போனா வருது. பிரச்சனை என்னன்னா, பணி மூப்பு தொடர்பான வழக்கு. இந்த பணி மூப்பு தொடர்பான வழக்கு என்ன? யார அந்த பதவிக்கு போடுறது? யாருக்கு சீனியாரிட்டி? அப்படிங்கிறது தொடர்பானது. அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. ஆனா, இன்னும் அவங்க முதல்வர நியமிக்கல. அப்ப இப்பொழுதே உயர்கல்வித்துறை அமைச்சர் முடிவெடுத்தாலே, இந்த அரசு கல்லூரிகள் 100க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகள்ல முதல்வர நியமித்து விடலாம். பிரச்சனை ஆனாலும் துணைவேந்தர் நியமனத்துல இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது? அப்படிங்கிறது வந்து ஒழுங்காக பண்ண வேண்டும். இத பண்றதுக்கு வந்து ஈகோ பார்க்கக்கூடாது. மாநிலம் எவ்வாறு பயனடைய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல என்ன பொறுத்தவரைக்கும் ஆளுநர் தரப்பு சரியானது. யுஜிசி உடைய ஒரு பிரதிநிதி கட்டாயமாக அந்த தேர்வுக் குழுவில் இடம்பெற வேண்டும். ஆளுநருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லஞ்சம் என்பது 1 பைசா இருக்கக்கூடாது. திமுக அரசின் லஞ்சத்தை களைவதுதான் த.வே.க.வின் முக்கியமான செயல்பாடாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இவர்கள் நிஜமாகவே நன்றாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.